ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அருஞ்சுவைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். வரம் தரும் வரலட்சுமி விரதம் திருமணமான சுமங்கலி பெண்களால் கடைபிடிக்கப்படும் மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று தான் இந்த வரலட்சுமி விரதம். இந்த விரதத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்றதுல பல பேருக்கும் பலவிதமான சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்குது. குறிப்பாக ஆண்கள் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கலாமா அப்படின்ற கேள்வி இருக்குது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த வருடம் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கணுமா அல்லது ஆகஸ்ட் 28ஆம் தேதியா, இந்த 2 நாட்களில் எந்த நாளில் வரலட்சுமி விரதம் இருந்து வழிபாடுகளை செய்யணும், அதற்கான விரிவான விளக்கத்தையும், அது கூடவே வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கக்கூடிய முறை, மகாலட்சுமி தாயாரை எப்படி நாம் வீட்டிற்குள் அழைப்பது, கலசம் வைக்கக்கூடிய முறை, புதிதாக விரதம் இருப்பவர்கள் எப்படி விரதம் கடைபிடிக்கணும், புனர்பூஜை எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் விரதம் கடைபிடிக்கணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூஜை செய்ய நல்ல நேரம், புனர்பூஜை செய்ய நல்ல நேரம், நோன்பு கயிறு கட்டிக்கொள்வது எப்படி, அது குறித்த தகவலையும், இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் கேள்விகள்லாம் உங்ககிட்ட இருக்குது இல்லையா, அது குறித்த முழு விளக்கமுமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்தீங்க அப்படின்னா வரலட்சுமி விரதம் குறித்த முழு தகவலையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவை மகாலட்சுமி தாயாரை வணங்கி நாம் ஆரம்பிக்கலாம். ஆடி மாதத்தோட நிறைவாகவும் ஆவணி மாதத்தோட துவக்கமாக திருமணமான பெண்களால் கடைபிடிக்கப்படும் ஒரு மங்களகரமான விரதம் தான் வரலட்சுமி விரதம். வரலட்சுமி விரதம் மிகவும் சக்தி வாய்ந்த பெண்களுக்கு மிக முக்கியமான விரதமாக சொல்லப்படுது. திருமணமான பெண்கள் தங்களுடைய கணவரின் ஆயுள் நீடிக்கணும் அப்படின்னும் குடும்ப நலனுக்காகவும் வரலட்சுமி விரதம் அல்லது வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கிறது உண்டு. திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவர் அமையணும், மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த விரதத்தை அனுசரிக்கிறது உண்டு. அஷ்டலட்சுமிகளுடைய அருளை பெறுவதற்காக ஆண்களும் இந்த விரதத்தை அனுசரிக்கிறது உண்டு. 2026ஆம் ஆண்டுக்கான வரலட்சுமி நோன்பு எந்த நாளில் வருது அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக வரலட்சுமி விரதம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாத அமாவாசை முடிந்து வரக்கூடிய முதல் பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையில தான் நமக்கு இந்த வரலட்சுமி நோம்பானது அனுசரிக்கப்படும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆடி மாதத்தில் முதல் தேதியிலேயே அமாவாசை வந்துருச்சு அப்படின்னா ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ளேயே நமக்கு பௌர்ணமி திதி வந்துடும். அதனால் ஆடி மாதத்திலேயே தான் எப்பயுமே நமக்கு வரலட்சுமி நோன்பு வரும். ஆனால் இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முடிஞ்சு தான் நமக்கு ஆவணி மாதத்தில் தான் வரலட்சுமி நோம்பானது வருது. அப்போது இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையில் நாம் வரலட்சுமி நோன்பை கடைபிடிக்கணும். அந்த வகையில் திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்தோம் அப்படின்னா வரலட்சுமி நோம்பானது ஆகஸ்ட் 21ஆம் தேதி தான் தமிழ்நாட்டில் கடைபிடிக்கப்பட இருக்குது. ஆனால் நார்த் சைடு வடநாட்டு பக்கம்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பாரம்பரிய முறைப்படி புராணங்களில் சொல்லி உள்ளபடி அவங்க கடைபிடிக்கிறதுனால ஆகஸ்ட் 28ஆம் தேதி கடைபிடிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுருக்காங்க. அதாவது அடுத்த வெள்ளிக்கிழமை கடைபிடிக்கிறதுக்கான வழக்கம் வச்சுருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் பொதுவாக வரலட்சுமி விரதத்தோட விதிவிலக்கு பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையில் இந்த வரலட்சுமி நோன்பை கடைபிடிக்க முடியலை அப்படின்னா ஏதோ ஒரு சூழ்நிலையினால் அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலையும் நம்ம கடைபிடிச்சிக்கலாம் அப்படின்றது நமக்கு எப்பயுமே நமக்கு சொல்லப்படக்கூடிய ஒன்று தான். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 21ஆம் தேதி கடைபிடிக்கிறவங்க நீங்கள் ஆகஸ்ட் 21ஆம் தேதியே கடைபிடிச்சிக்கலாம். அந்த நாளில் உங்களால் கடைபிடிக்க முடியலை அப்படின்ற பட்சத்தில் ஆகஸ்ட் 28ஆம் தேதி கூட நீங்கள் இந்த வரலட்சுமி நோன்பு கடைபிடிச்சிக்கலாம். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. இன்னும் உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருந்தது அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் கூடிய ஐயர்கிட்ட விசாரிச்சிங்க அப்படின்னா அவங்க கடைபிடிக்கக்கூடிய பஞ்சாங்கத்தை கேட்டுட்டும் அதுபடியும் நீங்கள் வரலட்சுமி நோன்பை உங்கள் வீட்டில் கடைபிடிச்சிக்கலாம். நம்ம இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 21ஆம் தேதி இந்த வரலட்சுமி நோன்பு எப்படி கடைபிடிக்கணும், அதற்கான நேரம் என்ன, புனர்பூஜை செய்யக்கூடிய நேரம் என்ன, அதுதான் கொடுக்க போகிறோம். நீங்கள் 28ஆம் தேதி கடைபிடிக்கிறதா இருந்தால் கூட இதே நேரத்திலேயே நீங்கள் கடைபிடிச்சிக்கலாம். புனர்பூஜையும் இதே நேரத்தில் செய்துக்கலாம். ஏன்னா நாட்கள் ஒன்று தான். வெள்ளிக்கிழமை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா வியாழக்கிழமை தாயாரை வீட்டிற்குள் அழைக்கணும். அதே மாதிரி சனிக்கிழமை புனர்பூஜை பண்ணணும். நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் தான் தாயாரை வீட்டிற்குள் அழைக்க போகிறீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் புனர்பூஜை பண்ணணும். அப்போ கிழமைகள் ஒன்று தான். அதனால் அந்த டைமிங்கும் நம்ம சொல்கிற டைமிங்கை நீங்கள் இந்த டேட் மட்டும் நீங்கள் மாறி பயன்படுத்திக்கலாம். இப்போ நாம் 21ஆம் தேதி வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா அதற்கான நேரம் என்ன, புனர்பூஜை செய்யக்கூடிய நேரம் என்ன, தாயாரை எந்த நேரத்தில் நம்ம வீட்டிற்குள் அழைக்கணும், அது குறித்த தகவலை பார்த்துடலாம். இப்போ நீங்கள் முதல் நாளே அதாவது 20ஆம் தேதி வியாழக்கிழமையே நீங்கள்
மகாலட்சுமி தாயாரை வீட்டிற்குள் அழைக்க போகிறீங்க அப்படின்னா அதற்கான நல்ல நேரம் காலை 10:40 11:40 வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டிற்குள் அழைத்து சிறிதாக ஒரு நைவேத்தியம் வைத்து பூஜை செய்து நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். அடுத்ததாக வரலட்சுமி நோம்பன்னைக்கு உங்களுடைய முறையான வழிபாடுகளை ஆரம்பிக்கலாம். அந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா மாலை 6 மணிக்கு நீங்கள் தாயாரை வீட்டிற்குள் அழைக்கலாம். வரலட்சுமி நோம்பன்னைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை அன்று தான் 21ஆம் தேதி தான் நீங்கள் வீட்டிற்குள் அழைக்க போகிறீங்க அப்படின்னா அன்றைய தினம் காலை 6 மணியிலிருந்து 7:20 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் மகாலட்சுமி தாயை வீட்டிற்குள் அழைக்கலாம். அடுத்ததாக பூஜை செய்ய நல்ல நேரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவான பூஜை செய்ய நேரங்களும் நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறமா சிறப்பான லக்ன நேரங்கள்லையும் நம்ம பூஜை செய்தால் சக்தி வாய்ந்த பலன் நமக்கு கிடைக்கும். அந்த லக்ன நேரங்களை குறித்த தகவலையும் பார்க்கலாம். பொதுவாக வெள்ளிக்கிழமை என்று நாம் வழிபட நல்ல நேரம் 21/8/2026 வெள்ளிக்கிழமை காலை 9 மணியிலிருந்து 10:20 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பூஜை செய்துக்கலாம். அந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா காலை 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. இந்த நேரத்திலையும் நீங்கள் வழிபாடு செய்துக்கலாம். அந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் லக்ஷ்மி பூஜை செய்ய ஏற்ற நேரமாக சொல்லப்படுது. அடுத்ததாக நம்ம முன்பே சொன்னது போல லக்னங்களில் பூஜை செய்யும் போது நமக்கு சக்தி வாய்ந்த பூஜையாக அது மாறும். அந்த வகையில் இங்கே குறிப்பிட்டு நாமங்கள் சொல்லலாம். அந்த லக்னங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று சிம்ம லக்னம் காலையில் வரக்கூடியது காலை 6:23 7:48 வரைக்கும் சிம்ம லக்னம் இருக்குது. அடுத்ததாக மதியத்தில் வரக்கூடிய விருச்சிக லக்னம் மதியம் 12:06 2:20 வரைக்கும் விருச்சிக லக்னம் இருக்குது. அடுத்ததாக மாலை நேரத்தில் பிரதோஷ வேளையில் வரக்கூடிய கும்ப லக்னம் மாலை 6:16 7:52 வரைக்கும் இந்த கும்ப லக்னம் இருக்கு. இந்த நேரத்திலையும் நீங்க உங்களுடைய பூஜையை செய்துக்கலாம். காலையில் வரக்கூடிய சிம்ம லக்னமும் மாலை நேரத்தில் வரக்கூடிய கும்ப லக்னமும் மகாலட்சுமி வழிபட சக்தி வாய்ந்த நேரமா சொல்லப்படுது. அடுத்ததா புனர் பூஜை செய்யக்கூடிய நாள் நேரம் குறித்த தகவலை பார்க்கலாம். பொதுவாக வரலட்சுமி பூஜையில நம்ம புனர் பூஜை 3வது நாள் செய்வதுதான் சிறப்பாக சொல்லப்படுது. அந்த வகையில் நீங்க 20ஆம் தேதி வியாழக்கிழமை என்று தாயாரை வீட்டிற்குள் அழைத்திருந்தீங்க அப்படின்னா 22ஆம் தேதி சனிக்கிழமை என்று புனர் பூஜை செய்யணும். அந்த நல்ல நேரம் காலை 7:35 9 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு. அந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா 10:35 12 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு. இந்த நேரத்தில் நீங்க புனர் பூஜை செய்துக்கலாம். அதுக்கு அடுத்ததா இப்போ நீங்க வெள்ளிக்கிழமை தான் தாயாரை அதாவது 21ஆம் தேதி தான் தாயாரை வீட்டிற்குள் அழைத்தீங்க அப்படின்னா நீங்க 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புனர் பூஜை செய்யணும். அதற்கான நேரம் காலை 7 மணியிலிருந்து காலையில் 9 மணி வரைக்கும் இருக்கு. அதை விட்டுட்டீங்க அப்படின்னா காலை 10 மணியிலிருந்து 11:45 வரைக்கும் நமக்கு நல்ல நேரம் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் புனர் பூஜை செய்துக்கலாம். இதுவரைக்கும் பூஜை செய்கிறதுக்கான நேரம் புனர் பூஜை செய்கிறதுக்கான நேரம் லக்னம் இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக மகாலட்சுமியை வீட்டிற்குள்ளே எப்படி அழைத்து நாம் வழிபாடு செய்யணும் அது குறித்த தகவலை செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி கிட்ட அனைத்து விதமான நலன்களையும் நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த வரலட்சுமி விரதம். இந்த விரதத்தை யார் வேண்டும்னாலும் செய்யலாம். வருடத்துக்கு ஒரு முறை வரும் இந்த பூஜையை செய்தால் வீட்டில் செல்வ பலம் பெருகும் அப்படின்றது ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த வரலட்சுமி விரதத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மட்டுமல்லாமல் ஆண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் அப்படின்னு யார் வேண்டும்னாலும் இருக்கலாம். முடிந்தவர்கள் பட்டினியாக இருந்தும் முடியாதவர்கள் பழங்கள் பால் சாப்பிட்டு கொண்டும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். நம்ம முன்பே சொன்னது போல் இந்த வரலட்சுமி விரத பூஜையில் 2 முறை இருக்குது. அதாவது முதல் நாளே மகாலட்சுமி தாயாரை வீட்டிற்குள் அழைத்து மறுநாள் பூஜைகள் செய்து 3வது நாளில் புனர் பூஜை செய்வது அப்படின்றது ஒரு முறை. வரலட்சுமி பூஜை அன்னைக்கு காலையில் மகாலட்சுமியை வீட்டிற்குள் அழைத்து மாலையில் பூஜை செய்து மறுநாள் புனர் பூஜை செய்வது அப்படின்றது 2வது முறை. படம் வைத்து வழிபாடு செய்பவர்கள் வரலட்சுமி பூஜை அன்னைக்கே அம்பிகையை வீட்டிற்குள் அழைத்து அன்னைக்கே பூஜையை நிறைவு செய்வது 3வது முறை. இதில் அவரவருக்கு ஏற்ற முறையை நீங்கள் தேர்வு செய்து பூஜை செஞ்சுக்கலாம். அடுத்ததாக கலசம் வைத்து பூஜை செய்கிறவங்க எப்படி பூஜை செய்யணும். இங்கே கலசம் 2 முறையில் நாம் தயார் பண்ணலாம். முதல்ல கலசம் தயாரிக்கிறதுக்கு நமக்கு எவர் சில்வர் தவிர மற்ற எந்த உலோகத்தாலான கலசத்தையும் நாம் பயன்படுத்தலாம். இரும்பும் பயன்படுத்தக்கூடாது. நாம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி கலசம் பயன்படுத்தலாம். சில பேர் செம்பில் கலசம் வைப்பாங்க. வெண்கல கலசம் பித்தளை
அந்த மாதிரி பாத்திரங்களையும் நீங்கள் கலசமாக வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 2 முறையில் கலசம் வைப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா, ஒன்றில் வந்து தண்ணீர் நிரப்பி வழிபாடு செய்வது, இன்னொன்றில் அரிசி நிரப்பி வழிபடுவது. இந்த 2 மெத்தடில் எது உங்களுக்கு ஏற்றதோ அந்த முறையில் நீங்கள் வந்து வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம். பெரும்பாலானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அரிசியை நிரப்பி வழிபடுவதையே வழக்கமாக வந்து வச்சுருப்பாங்க. கலசத்தை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் சந்தனம் வைத்து அலங்கரித்து அதனுடைய கழுத்து பகுதியில் மஞ்சள் நூல் ஒன்றை வந்து சுத்தணும். கலசத்துக்குள்ளே பச்சரிசி, எலுமிச்சம்பழம், மஞ்சள், நாணயம், ஜாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய், கிராம்பு, ஒரு காதோல கருகமணி இதனால் நிரப்பி அது மீது தேங்காய் வைத்து அந்த தேங்காயிலேயே மஞ்சள் பூசி குங்குமம் எல்லாம் வைத்து அம்மன் முகமாக மாதிரி நம்ம வந்து அலங்காரம் வந்து பண்ணிக்கலாம். இப்போ கடையிலெல்லாம் அம்மனுடைய திருவுருவ முகம் வந்து விற்கிது இல்லையா, அதை வாங்கி வைத்து உங்கள் விருப்பம் போல் புடவைகள், நகைகள், மாலைகள், சடையெல்லாம் பின்னி அம்மனுடைய உருவம் அமைத்து நீங்கள் அலங்காரம் வந்து செஞ்சுக்கலாம். அடுத்ததாக பூஜை செய்ய தேவையான பொருட்கள்: மஞ்சளால் பிடித்த பிள்ளையார் வேணும், வாழை இலை, அரிசி, தேங்காய், பழம், பாக்கு, கற்பூரம், ஊதுபத்தி, சாம்பிராணி, எலுமிச்சம்பழம், குங்குமம், திருநீறு, சந்தனம், மலர்கள், குத்துவிளக்கு, நோம்பு கயிறு, நகை மற்றும் பணம். ஒரு தாம்பூலத்தில் அரிசியை பரப்பி அதன் மேலே நாம் கலச கும்பத்தை வைத்து அதில் தீர்த்தம் அல்லது அரிசி, நம்ம ஏற்கனவே கும்பம் வந்து நிறைய பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கும்பத்தை அந்த தாம்பூலத்தில் அரிசி பரப்பின தாம்பூலத்தில் வச்சிடணும். கும்பத்துக்கு மேலே மாவிலை கொத்தும் தேங்காயும் வைத்து அலங்காரம் வந்து பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த மகாலட்சுமி தாயாருடைய முகம் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா புதிய வஸ்திரம் வந்து சாற்றி பூக்கள் வைத்து நாம் அலங்காரம் வந்து பண்ணிக்கணும். வெற்றிலை பாக்கு, ஆரஞ்சு, மாதுளை, விளாம்பழம், மாம்பழம், திராட்சை இந்த பழங்களை நாம் நிவேதினமாக வந்து வைக்கலாம். அப்படி பூஜைக்கான அனைத்து பொருள்களையும் நாம் தயார் பண்ணி வச்சுட்டு இப்போ மகாலட்சுமி தாயாரை வீட்டிற்குள் அழைக்கணும். அந்த வழிபாடை நம்ம வந்து பண்ணணும். இப்போ கலசம் வைத்து வழிபட்டாலும் சரி, நீங்கள் படமாக வைத்து வழிபட்டாலும் சரி, அதை வந்து ஒரு மணப்பலகையில் எழுந்தருள செய்து வீட்டிற்கு வெளியில் கொண்டு போய் வைத்து தீபதூப ஆராதனை காட்டி மகாலட்சுமி தேவியை மகிழ்ச்சியாக நம்ம வீட்டில் எழுந்தருளுமாறு மனதார வந்து வேண்டிக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த சுமங்கலி பெண்கள் மகாலட்சுமிக்குரிய பாடல்களை பாடி வீட்டிற்குள்ளே வந்து அழைத்து வரணும். வீட்டில் பூஜை செய்யக்கூடிய இடத்துல அம்மனை வந்து எழுந்தருள செய்யணும். 2 புறமும் வாழை மரங்களால், அதாவது இப்போ நீங்கள் கலசம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கலசத்துக்கு 2 புறமும் வாழை மரங்கள் வைத்து தோரணம் அமைத்து அழகாக அலங்காரம் வந்து பண்ணலாம். நீங்கள் படம் வைத்து வழிபாடு செய்தாலும் இதே முறையில் அலங்காரம் வந்து பண்ணிக்கலாம். மகாலட்சுமி தாயாரை முதல் நாள் வீட்டிற்குள் அழைத்தாலும் வரலட்சுமி பூஜை அன்னைக்கு அழைத்தாலும் வீட்டிற்குள் அழைத்தவுடன் எளிமையாக ஏதாவது ஒரு நைவேத்தியம் படைத்து வழிபட்டு பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம். வரலட்சுமி பூஜை அன்னைக்கு நல்ல வாசனை மலர்களால் அம்மனை அலங்கரித்து சர்க்கரை பொங்கல், பருப்பு பாயாசம், பால் பாயாசம், புளியோதரை அப்படின்னு எது உங்களால் முடியுமோ அதை நைவேத்தியமாக படைத்தும் கனகதாரா சோஸ்திரம், லலிதா சகஸ்கரநாமம், மகாலட்சுமி அஷ்டகம், வரலட்சுமி 108 போற்றி இப்படின்னு எது உங்களுக்கு வந்து தெரியுமோ அதை வந்து படிக்கலாம். எதுவுமே தெரியாதவர்கள் அபிராமி அந்தாதி படித்து அம்மனை வந்து வழிபாடு வந்து செய்யலாம். அதுவும் படிக்க முடியாது அப்படின்றவங்க ஓம் மகாலட்சுமியே நமோ நமக அப்படின்ட்டு இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டும் ஒரு 108 முறை நீங்கள் வந்து சொல்லலாம். வரலட்சுமி தாயே போற்றி போற்றி அப்படின்னு ஒரு 108 முறை வந்து சொல்லலாம். அடுத்ததாக இங்கே சொல்லக்கூடிய வரலட்சுமி பூஜையின் போது நாம் சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த ஸ்லோகத்தையும் நீங்கள் வந்து சொல்லி வரலட்சுமி தாயார பூஜை வந்து பண்ணலாம். இந்த நாளில் நாம் சொல்ல வேண்டிய வரலட்சுமி ஸ்லோகம்: ஓம் லக்ஷ்மி தேவியே நமோ நம, ஓம் தாமரை பூவில் அமர்ந்தவளே நமோ நம, ஓம் பார்க்கடலில் உதித்தோய் நமோ நம, ஓம் செந்தூர திலகம் அணிந்தாய் நமோ நம, ஓம் நாரணன் நெஞ்சில் நிறைந்தவளே நமோ நம, ஓம் கருணையில் சிறந்தவளே நமோ நம, ஓம் அலைகடலில் உதித்த ஆதிலக்ஷ்மி தாயே நமோ நம, ஓம் அமரர்தம் துதிபாடும் அமுதமும் நீயே நமோ நம, ஓம் அன்பர்களை காத்திடும் அலைமகளே நமோ நம, ஓம் ஐஸ்வர்ய லக்ஷ்மியே நமோ நம, ஓம் விஜயலக்ஷ்மியே நமோ நம, ஓம் ராஜ்யலக்ஷ்மியே நமோ நம, ஓம் ஜெயலக்ஷ்மியே நமோ நம, ஓம் தானியலக்ஷ்மியே நமோ நம, ஓம் தனலக்ஷ்மியே நமோ நம, ஓம் தைரியலக்ஷ்மியே நமோ நம, ஓம் மகாலக்ஷ்மியே நமோ நம, ஓம் உன்பதம் என்னாலும் தஞ்சம் திருமகளே நமோ நம. இந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம வழிபாடு செய்யலாம். அதுக்கப்புறமா பூஜை முடிச்சதுக்கப்புறமா மகாலட்சுமி பாதத்தில் வைத்து வழிபட்ட மஞ்சள் நூழல்
2 பூக்களை கட்டி கணவருடைய கையாலோ வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கையாலோ அல்லது நாமோ அதை வந்து கட்டிக்கலாம். பூஜை நிறைவு செய்ததுக்கப்புறமா வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் வந்து கொடுக்கணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த சுமங்கலி பெண்களுக்கு தான் முதல்ல பிரசாதம் வந்து கொடுக்கணும். இளம் பெண்கள் அவருக்கு கிட்ட ஆசி வந்து வாங்கிக்கணும். இப்படி வரலட்சுமி விரத பூஜையை நெறி தவறாமல் செய்தால் மகாலட்சுமியோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். அடுத்ததாக புனர்பூஜை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, புனர்பூஜை வந்து அப்படின்றது மகாலட்சுமி எழுந்தருள செய்துள்ள அந்த கலசத்தை அப்படியே எடுத்து போய் வீட்டோட சமையலறையில் அரிசி வைக்கக்கூடிய பாத்திரத்துக்குள்ளே இந்த கலசத்தை வைத்து மகாலட்சுமி தாயே என்றென்றும் எங்கள் வீட்டில் நீ அஷ்டலட்சுமி வடிவமாகவும் எழுந்தருளி அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு நாம் வந்து வேண்டிக்கணும். அதுக்கப்புறம் அந்த கலசத்தை வந்து கலைத்து அதில் பயன்படுத்திய தேங்காயை சமையலுக்கு இனிப்பு வகைகள் செய்வதற்கு நாம் வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் காரமான உணவுகள் செய்ய பயன்படுத்தக்கூடாது. அரிசியை அம்மனுக்கு பொங்கல் உள்ளிட்ட நைவேத்தியம் செய்ய பயன்படுத்திக்கலாம். அதிகமாக இருந்தது அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தி பட்சணங்கள் செய்வதற்கும் இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஏலக்காய், ஜாதிக்காய் இதை சமையலுக்கு பயன்படுத்திக்கிட்டு எலுமிச்சை, காதோலை, கருகமணியை பூஜை அறை குப்பையில் சேர்த்துடலாம். இல்லைன்னா ஓடுற தண்ணியில் ஆற்றுல வந்து நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ நீங்கள் கலசத்தில் தண்ணீர் தான் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த தண்ணீரை 3 நாள் கழித்து அந்த தண்ணீர் சுத்தமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை எடுத்து நீங்கள் கொஞ்சம் உள்ளே வந்து குடிச்சிக்கலாம். இல்லை வீடெல்லாம் தெளிச்சுட்டு அதை கொண்டு போய் செடி கொடிகளில் இந்த தண்ணீரை வந்து ஊற்றிடலாம். அரிசி வச்சுருந்தீங்கன்னா நம்ம முன்பு சொன்னது போல் நீங்கள் அந்த அரிசியை பயன்படுத்திக்கலாம். ஒரு சில பேருக்கு சந்தேகங்களும் இருக்கும். அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலசம் எந்த திசை நோக்கி அமைக்கணும்? கலசத்தை பொறுத்த வரைக்கும் கிழக்கு திசை நோக்கியும் வடக்கு திசை நோக்கியும் நாம் கலசம் வைத்து வழிபாடு வந்து செய்யலாம். அடுத்ததாக கர்ப்பிணி பெண்கள் வரலட்சுமி பூஜை செய்யலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம். வரலட்சுமி பூஜையை நாம முன்பே சொன்னது போல யார் வேண்டும்னாலும் செய்யலாம். ஆனால் கர்ப்பிணி பெண்கள் விரதம் இருந்து இந்த பூஜை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க உணவு எடுத்துக்கிட்டே பூஜை வந்து செய்துக்கலாம். வரலட்சுமி விரதத்தன்னைக்கு என்ன நைவேத்தியம் மகாலட்சுமிக்கு படைக்கணும் அப்படின்னா 1, 3, 5 அல்லது 9 அப்படின்ற எண்ணிக்கையில் தான் நைவேத்தியம் வந்து படைக்கணும். அப்பம், வடை, சர்க்கரை பொங்கல், சுண்டல், கொழுக்கட்டை, பருப்பு பாயசம், கேசரி, லட்டு இதை வந்து நைவேத்தியமாக வந்து படைக்கலாம். மகாலட்சுமிக்கு என்னென்ன மலர்கள் வந்து சாற்றலாம்? தாமரை ரொம்ப சிறப்பு, அருகம்புல், வாசனை நிறைந்த மலர்கள் அனைத்தையுமே நாம் வந்து சாற்றலாம். அடுத்தது தாம்பூலமாக என்னென்ன பொருட்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றிலை பாக்கு, பழம், சீப்பு, சின்ன கண்ணாடி, மஞ்சள் குங்குமம், ரவிக்கை துணி, மஞ்சள் கயிறு இதை வைத்து நாம் தாம்பூலமாக வந்து கொடுக்கலாம். அவரவர் வசதிக்கு ஏற்றபடி உங்களுக்கு ஏதாவது பாத்திரம் கூட நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம். வரலட்சுமி விரதத்தன்னைக்கு என்ன ஸ்லோகம் சொல்லணும்? ஏற்கனவே நாம் இங்கே ஸ்லோகம் வந்து சொல்லியிருந்தோம். அந்த ஸ்லோகத்தை வந்து சொல்லலாம். அது கூடவே லக்ஷ்மி அஷ்டோத்திரம், லக்ஷ்மி சகஸ்கரநாமம், லலிதா சகஸ்கரநாமம், கனகதாரா சோஸ்திரம் இதெல்லாம் நாம் வந்து சொல்வது சிறப்பு. அடுத்ததாக வரலட்சுமி நோம்பன்னைக்கு கயிறு கட்டுவது எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சள் நூல் அல்லது கயிறை முதல்ல மகாலட்சுமிக்கு நாம் வந்து அணிவிக்கணும். இந்த சரடானது மத்தியில் சின்ன பூ வைத்து 9 முடிச்சுகள் கொண்டதாக வந்துட்டு இருக்கணும். அந்த நோம்பு கயிறை மகாலட்சுமிக்கு முன்னாடி வைத்து வணங்கினதுக்கு அப்புறமா நாம் வலது கையில் வந்து கட்டிக்கணும். எத்தனை நாள் கட்டிக்கணும் அப்படின்னா, ஒரு 3 நாட்கள் நாம் அந்த கயிறை கையில் வந்து கட்டிக்கலாம். இப்போ வரலட்சுமி பூஜை செய்கிறதுக்கு நேரம் வந்து சொல்லிட்டோம். வெள்ளிக்கிழமையில் தான் இந்த வரலட்சுமி பூஜை வந்து செய்யப்படுது. அன்று காலை வரக்கூடிய 10:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் ராகு காலம் அப்படின்றதுனால அதுக்கு முன்பாக பூஜையை வந்து முடிச்சிடணும். ராகு காலம் யமகண்ட காலத்திலும் உச்சி வேளையிலும் இந்த வரலட்சுமி பூஜை வந்து செய்யக்கூடாது. ஒன்று 10:30 மணிக்கு முன்னாடியே நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடணும். இல்லைன்னா மாலை நேரத்தில் நம்ம வந்து செய்யணும். அடுத்ததாக மாதவிடாய் காலத்தில் வரலட்சுமி விரதம் இருக்கலாமா அப்படின்ற ஒரு கொஷின் எல்லாருக்கும் இருக்கும். வீட்டில் யாருக்காவது மாதவிடாய் காலம் அப்படின்னா மற்றவர்கள் விரதம் இருந்து பூஜை வந்து செய்யலாம். உங்களுக்கே மாதவிடாய் காலம் இருந்தது அப்படின்னா விரதம் இருந்து பூஜை செய்வதை தவிர்க்கணும். நீங்கள் அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வந்து பூஜை வந்து செய்துக்கலாம். இப்போது வரலட்சுமி விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம்னா, உங்களுக்கும் இதே ஆன்சர் தான். மாதவிடாய் வந்துருச்சு, இல்லை வேறு ஏதாவது காரணத்தினால இந்த நாளில் விரதம் இருக்க முடியலை அப்படின்ற பட்சத்தில் அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் இந்த விரதத்தை இருக்கலாம். அதையும் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா நவராத்திரி காலத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலும் நீங்கள் வரலட்சுமி விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம். எந்த ஒரு தவறும் கிடையாது. இதே பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்ததாக புனர்பூஜை போது கலசத்தில் வைத்து அந்த பொருளை வந்து என்ன செய்வது, அதை நம்ம ஏற்கனவே சொன்னோம். தேங்காயை இனிப்பு செய்ய பயன்படுத்திக்கிறங்க அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். இப்போ தேங்காயை கடையில் வாங்கி அதில் வந்து நீங்கள் அம்மனுடைய முகம் வைத்து வழிபாடு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அந்த தேங்காயை எடுத்து இனிப்பு செய்ய பயன்படுத்திக்கலாம். இப்போ தேங்காயிலேயே மஞ்சள் பூசி அம்மனுடைய முகம் வந்து அமைச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கொண்டு போய் கோவில், குளம் அல்லது ஆற்றில் வந்து விட்டுடலாம். கலசத்தில் வைத்த அரிசியை வழக்கமாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசியோடு சேர்த்து
சேர்த்து வச்சுக்கலாம். இதனால் அன்னபூர்ணி தேவி நிரந்தரமாக நம்ம வீட்டில் இருப்பாங்க அப்படின்றது ஐதீகம். ஒருவேளை கலசத்தில் வைத்த தேங்காய் நாம் புனர்பூஜை பண்ணும்போது அழுகி போயிருந்துருச்சு அப்படின்னா அது அபசகுனமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபசகுனம் கிடையாது. எதிர்மறை எண்ணங்கள் தீய சக்திகளோட செயலால் சில சமயத்தில் இந்த மாதிரி ஏற்படும். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதை எடுத்து நீங்கள் அப்புறப்படுத்திடுங்க. ஓடுற தண்ணீரில் போட்டுடுங்க. வரலட்சுமி பூஜையில் அம்மனுக்கு முழு பக்தியோடு பூஜை செய்வது மட்டும்தான் முக்கியம். அந்த மாதிரி செய்து பாருங்கள். நிச்சயமாக அடுத்த வருட வரலட்சுமி பூஜைக்குள்ளே நீங்கள் என்ன எதிர்பார்த்து என்ன வேண்டுதல் வைத்து இந்த பூஜை செய்தீங்களோ அனைத்து வரங்களுமே உங்களுக்கு அள்ளித்தருவாள் அந்த வரலட்சுமி தாயார். அடுத்ததாக இப்போ புதிதாக நீங்கள் பூஜை ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்களால் கலசம் வைத்து இந்த முழு பூஜையும் செய்ய முடியும் அப்படின்னா அந்த மெத்தடில் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா ஒரு முறை கலசம் வைத்து வழிபாடு செய்தால் தொடர்ந்து 3 வருடங்கள் நாம் கலசம் வைத்து வழிபாடு செய்யணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நியதி வரலட்சுமி பூஜையில். அப்படி இல்லை முடியாது அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் மகாலட்சுமி தாயாருடைய படம் வைத்து சிம்பிளாக பால் பழம் வைத்து வெத்தலைப்பாக்கு வைத்து ஒரு சின்ன பூ போட்டு நீங்கள் பூஜை செய்தாலும் மகாலட்சுமி தாயாருடைய அருள் கிடைக்கும். அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவரவர் வசதிக்கு ஏற்றவாறு நீங்கள் இந்த வரலட்சுமி பூஜையை செய்து அன்னையினுடைய அருளை தாராளமாக பெற முடியும். இந்த வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் இருக்கும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? குழந்தை பாக்கிய தடைகள் நீங்கி சர்புத்திர யோகம் உண்டாகும். ஜாதகத்தில் சுக்கிரதோஷம் கலத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கும். மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும். செல்வம் சேரும். மங்கள வாழ்க்கை அமையும். கன்னி பெண்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். கணவன் மனைவி இடையே மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் மறைந்து நெருக்கம் அதிகரிக்கும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வார்கள். இதோடு மனதில் உள்ள விருப்பங்களும் ஈடேறும். இதுவரைக்கும் இந்த பதிவில் வரலட்சுமி பூஜை குறித்த முக்கியமான தகவல்கள் அனைத்தையுமே கொடுத்துட்டேன். அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் இந்த வரலட்சுமி நோம்பன்னைக்கு நம்ம என்ன பரிகாரம் பண்ணணும், என்னென்ன விளக்குகள் தீபம் ஏற்றணும், அதே மாதிரி வரலட்சுமி பூஜை தோன்றியதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை அப்படின்னு நிறைய பதிவுகள் கொடுக்குறோம். அதனால் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறுவர். மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.